மூலமந்திராத்மிகா, மூலமந்திர ஸ்வரூபமாக பிரகாசிக்கிறான். மந்திராத்மிகா, மந்திரமயமாக இருப்பவள், மந்திர வடிவத்தில் இருப்பவள், மந்திரமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளுபவள். சப்தமாக தன்னை மாற்றிக்கிறது தேவதை, ஒளி வடிவத்தில் தன்னை மாற்றிக்கிறது. ஃபிசிக்கல் பாடியாக இல்லாமல் ஒரு இந்த வாக்கிலேருந்து வெளிப்படக்கூடிய சவுண்டு வடிவத்தில் தன்னை மாற்றிக்கிறது. அதுதான் மந்திரம். இன்னொரு ரூபம் இருக்கு, சூக்ஷ்ம தம ரூபம். ஸ்தூலம், சூக்ஷ்மம், சூக்ஷ்மதரம், சூக்ஷ்மதமம். இதை மந்திராத்மகமாக உபாசிக்கிறவர்களுக்கு எந்த ஒரு பாக்கிய சாதனமும் அபேட்சை இல்லை. வெளியில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாமே. ஸ்தூல ரூபமாக உபாசிக்கிறவர்களுக்கு தான் பூஜை பண்ணுறதுக்கு புஷ்பம் வேணும், அபிஷேகம் பண்ணுறதுக்கு திரவியங்கள் வேணும், ஜலங்கள் வேணும்னு. மந்திர வடிவமாக உபாசிக்கிறவர்களுக்கு மந்திரத்தை வாக்குனால முறையாக உச்சாரணம் பண்ணினாலே போகிறோம், அதுதான் உபாசனை. அந்த மந்திரத்தை 1000 ஆவர்த்தி உச்சாரணம் பண்ணுறது தான் உபாசனை. அதுதான் அர்ச்சனை, அதுதான் அபிஷேகம், அதுதான் பிரதட்ச நமஸ்காரம், அதுதான் ஷோடசோபச்சாரம். நீ ஸ்ரத்தையாக உச்சாரணம் பண்ணுறது, உச்சாரணம் பண்ணுறது தான் அம்பாளை அப்படியே அனுபவிக்கிறது. உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டான், நாக்கில் கொண்டு வந்துட்டான், மனசில் கொண்டு வந்துட்டான். அதை காற்று வடிவத்தில் வந்து சப்தமாக வெளிப்படக்கூடிய, வைகரி சப்தமாக வெளிப்படக்கூடிய ரூபம் சூக்ஷ்மதரம். இன்னொன்று இருக்குது, இது இன்னும் அடிப்படை. சூக்ஷ்ம தமமான ரூபம்னா குண்டலினி சக்தி ஸ்வரூபமாக உபாசிக்கிறது அம்பாளை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, ஆக்ஞா, அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம்ங்கிற இந்த சரீரத்தில் சுஷும்னா நாடிக்குள்ளே ஓடக்கூடியதான நரம்பு, முதுகுத்தண்டுக்குள்ளே சுஷும்னா நாடின்னு ஒன்று ஓடுறது. அதில் அந்த நாடிகளுக்குள்ளே காற்றை சஞ்சாரம் பண்ணினாக்க ஒரு விதமான எனர்ஜி, ஒரு விதமான சக்தி கிளம்பும் உடம்புக்கு. அது அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுக்கறதெல்லாம் சொல்லியிருக்கா. மூலாதாரைக நிலையாம் பிரம்ம கிரந்தி ஸ்வரூபிணி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி ஸ்வரூபிணி ஆக்ஞா சக்கராந்தருதிதா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதாசாராபிவர்ஷிணி தட்டில்லதா சமருச்சிகி ஷச்சக்ரோபரி சம்ஸ்திதா. 6 சக்கரத்துக்கு மேலே அம்பாள் உட்காந்துருக்கா. 6 சக்கரம்னா நம்ம கார் வண்டி சக்கரம் மாதிரி சக்கரம்னு இல்லை, சக்கரம் மாதிரி ஒரு சுழல் மாதிரி அந்த ஸ்தானங்கள். காற்று அங்கே போன உடனே பிராணசக்தியை அந்த இடத்துல நாம் உத்தாரணம் பண்ணின உடனே சரீரத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படும். அதுதான் அம்பாள் மூலமந்திராத்மிகா அப்படின்னு சொன்ன அதே வடிவம் மூலாதாரைக நிலையா. மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்காங்கிறது ஏக சப்தத்துக்கு மட்டும்னு அர்த்தம். மூலாதார சுவாதிஷ்டானம்ங்கிற அந்தந்த ஸ்தானங்களில் ஒரு எனர்ஜி வடிவத்தில், சக்தி வடிவத்தில் அம்பாளை உபாசிக்கிறது இருக்கே, அது சூக்ஷ்ம தமமான உபாசனை. இப்படி 4 விதமான உபாசனைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் மந்திரங்கள் மாறும். கரச்சரணாதி அவயவத்தோடு இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபம் மாறும். சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரங்களில் உள்ள பீஜாட்சரங்கள் மாறும். இந்த சக்தி ஸ்தலத்தில் சச்சக்கரத்தில் உபாசிக்கக்கூடிய உபாசனா மார்க்கமும் மாறும். ஸ்தூல ரூபம் என்ன மாறுறதுன்னா லலிதையினுடைய ரூபம் வேற. வசந்த நவராத்திரியில் லலிதா பரமேஸ்வரிங்கிறவள் எப்படி இருப்பான்னு நமக்கு படத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். எத்தனை புஜங்கள், ஒவ்வொரு கையிலையும் என்ன வச்சுருக்கா, எப்படி உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறதுல நமக்கு தெரியறது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் 4 தியான ஸ்லோகம் சொல்கிறோம். அதில் ஒவ்வொரு தியான ஸ்லோகமும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறது அம்பால. சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்யமௌலி ஸ்புரது தாராநாதக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன பக்ஷோருகாம் பாணிபியாம் அலிபூர்ண ரத்னச்சடகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்தச்சரணாம் வந்தே பராமம்பிகாஜேத் பராமம்பிகாம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு மாதிரி லலிதா உபாசனை இதுதான் மெயினாக வச்சுருக்கா. அருணாம் கருணா தரங்கிதா அக்ஷீம் திருதபாஷாங்குஜ புஷ்பபான சாபாம் மணிமாதிபிராவிரதாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவஜே பவானி. இந்த ஸ்லோகத்தினுடைய தியானம் தனி.
ध्यायेत् पद्मासनस्थां विकसितवदनां पद्मभद्राजताक्षीं हेमाभां पीतवर्णां करकलितलसत् हेमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलदुर्नुतां सर्वसம்பத்பிரதாத்ரீம். இது தியான ஸ்லோகம் தனி. பல புஸ்தகங்களில் இதனுடைய தமிழ் அர்த்தம் எழுதியிருப்பா. லலிதா சஹஸ்ரநாமம் தமிழ் அர்த்தத்தை பார்த்தாலே நமக்கு வேறுபாடுகள் புரியும். சகுங்கும விலேபனாம் அலிக சும்பி கஸ்தூரிகாம் சமந்த ஹசிதேட்சணாம் சசரஜாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் குசுமபாஸ்வராம். இந்த ஸ்லோகம் தனி. அப்போ 4 விதமான ஸ்லோகத்துக்கும் 4 விதமான உருவங்களாக லலிதா காட்சி கொடுக்குறா. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மறைச்சு மறைச்சு இருக்கும் அந்த விஷயங்கள்லாம், புலப்படாது. ரொம்ப அனுகிரகம் இருந்தால் தான் புலம். ஷியாமலையினுடைய தியானம் தனி, சாரதா தியானங்கள் தனி. அதே மாதிரி இப்போ ஆஷாட நவராத்திரியில் உபாசிக்கக்கூடிய வாராகிங்கிற தேவதை, அதனுடைய தியானங்கள் தனி. அந்த தேவதை எப்படி காட்சி கொடுக்குறா, எப்படி இருப்பான்னு தெரிஞ்சாதானே பூஜை பண்ண முடியும். நீ அந்த தேவத்தையை மனசினால் நினைக்கணும், இல்லை கண்ணால் பார்க்கணும்னா எப்படி இருப்பான்னு தெரியணும். அப்போ தான் நீ ஒரு படமாக வரைய முடியும், ஒரு விக்கிரகமாக வடிவமைக்க முடியும், இல்லை மனசினால் தியானம் பண்ண முடியும். இதை சாஸ்திரம்தான் நமக்கு காட்டி கொடுக்கறது. ஒரு தெய்வம் எப்படி காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. தந்திர சாஸ்திரங்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கறது. வந்தே வாராக வக்திராம் வரமணி மகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஹாரக்ரைவேய துங்கஸ்தனபரணமிதாம் பீதகௌஷேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோர்த்வஹஸ்தே முசலமதவரம் லாங்கலம் வாகபாலம் வாமாபியாம் தாரயந்தீம் குவலஜகலிதாம் ஷியாமலாம் சுப்ரசன்னாம். வாராகி தேவதையினுடைய தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணி பூஜை பண்ணு. வாராகி நவராத்திரியில் 9 நாளைக்கும் பூஜை பண்ணணும். அந்த நவராத்திரியில் வருஷா வருஷம் வர நவராத்திரியில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணலாம். அகண்ட தீபங்கள் ஏற்றி வைக்கலாம். 9 நாளைக்கும் அம்பாளுடைய சந்நிதியில் அணையாமல் இருக்கிற மாதிரி, கிழக்க பாக்கையோ வடக்க பாக்கையோ எரிகிற மாதிரி தீபங்கள் ஏற்றி வச்சு உபாசிக்கலாம். சுலபமான மார்க்கம், வேறு எதுவுமே வேண்டாம். நெய் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். ஒரே ஒரு மாறுதல்னா என்ன மாறுதல்னா, மற்ற நவராத்திரிகளில் கார்பாசம் வர்த்தின்னா அந்த திரி, தமிழில் திரின்னு சொல்கிறோமே, சம்ஸ்கிருதத்தில் வர்த்தி. அந்த வர்த்தி கார்பாசம் பஞ்சு திரி போடுவோம். ஆனால் இந்த வாராகிக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், வாராகி நவராத்திரியில் அகண்ட தீபங்கள் ஏற்றுறவாளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கோ 9 நாளைக்கோ தீபங்கள் ஏற்றி உபாசிக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த தீபத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய திரி, பஞ்சு திரி ஒன்றும் கிடைக்கலன்னா உபயோகப்படுத்தலாம். முக்கியபட்சம் என்னன்னார், இந்த தாமர புஷ்பத்தினுடைய காம்பு, அந்த காம்பை பச்சையாக இருக்கக்கூடியதான தாமர புஷ்பத்தினுடைய காம்பை ஒடிச்சா நூலாக வரும். ஒடிச்சா படர்னு ஒடியாதுன்னு, கொஞ்சம் இந்த பக்கமும் ஒடிஞ்சிருக்கும் இந்த பக்கம் ஒடிஞ்சிருக்கும், நடுப்புற ஒரு லிங்க் இருக்கும், ஒரு 2-3 நூல் ஒடிச்சு பார்த்தா தெரியும். அதெல்லாம் பிரித்து அந்த நூல்னால் ஒன்றா பண்ணப்பட்ட திரி, தாமரத்தண்டு திரின்னு போட்டிருக்கோம். இது நிறைய கிடைக்கும். எல்லா தாமரை உற்பத்தியும் காஞ்சதாக இருந்தாலும் ஒடிச்சா கொஞ்சம் நூல் வரும். அதனுடைய இலை இல்லையா, கர்ணிகாரத்தில் இருக்கக்கூடிய அதை நிறையா சேர்த்துட்டா திரி வரும். அந்த திரியில் நெய் தீபம் ஏற்றி வாராகி உபாசிக்கணும். தாமரை புஷ்பம் கிடைக்கல. தாமரை எப்போ கிடைக்கும்? குளத்தில் ஜலம் இருந்தால் கிடைக்கும். குளத்தில் ஜலம் எப்போ வரும்? மழை பெஞ்சால் வரும். மழை எப்போ பெய்யும்? பகவானுக்கு தான் தெரியும். மழை எப்போ பெய்யும் சுவாமிக்கு தான்ப்பா தெரியும், பகவானுக்கு தான் தெரியும் எல்லாமே. கார்த்தால கூட ஜோசிய மாநாடு போய் சொல்லிட்டு வந்தேன். எல்லாரும் நவகிரகத்தை பார்த்து அது நடக்கும் இது நடக்கும் சொல்லலாம், ஆனால் பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் தெரிஞ்சுக்கொண்டு. தாமரை கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னார், வாழைத்தண்டு
வாழைத்தண்டை இப்படி ரெண்டாக வெட்டினா கூட அதுலேயும் இதே மாதிரி திரி வரும். அதை திரித்து அதில் நெய்யை விட்டு விளக்கேற்றி எரியுமான எரியும். எரியாமல் எப்படி இருக்கும்? வாழைத்தண்டு புத்திம்பா சில பேரை, கற்பூர புத்தி அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வரும்போது வாழைத்தண்டில் நெருப்பு வச்சா எரியாத மாதிரி இவனுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறாதுன்னு அர்த்தம். கற்பூர புத்தினா டக்குன்னு பிடிச்சிப்பான், வாழைத்தண்டு புத்தினா பிடிச்சிக்காது. அந்த வாழைத்தண்டில் திரி பண்ணி வச்சு நெய்யை விட்டு கிழக்கு முகமாவோ வடக்கு முகமாவோ வராகியினுடைய சந்நிதியில் ஏற்றணும். இது சுலபமான வழிமுறைகள். நாம் எப்படி இருந்தாலும் அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனை தேவை. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் வாராகியினுடைய வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுபடி வாராகியை உபாசிக்கணும். வைதிக ஸ்ரீலையும் வாராகியினுடைய படமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய கிடைக்கிறது. பல பேர் ஆத்திர வச்சுன்னு எப்படி இருக்கார்? வந்தே வாராக பக்தராம். வராகருடைய வக்திரம் முகம்தான் முக்கியம். முகம்தான் மாறுபடும். அநேகமாக பல தேவதைகள் முகம் மட்டும் மாற்றிக்கும். முகத்துக்கு கீழே மனுஷ மாதிரியே இருக்கும். நிருசிம்மத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ ஹயக்ரீவர்லேருந்து பல தேவதை கழுத்துக்கு மேலே தான் மாறுபாடு. கழுத்துக்கிட்ட அநேகமாக ஒன்றா தான் இருக்கும். 2 கை 2 கால் இப்படி தான் இருக்கும். இங்கேயும் வராக வக்திராம், வராகம் மாதிரி முகத்தை உடையதான அம்பாள். வரமணிமகுட்டாம், தலையில் கிரீட்டங்கள் வச்சுட்டுருக்கா. வர உயர்வான சிறந்ததான மணிமகுட்டாம் கிரீட்டம். அம்பாளுடைய சிரசில் உள்ள கிரீட்டம் மற்றவர்களுடைய சிரசில் இருக்கிற மாதிரி இல்லை. கிரீட்டம் இல்லை, இது வேற. குருவிந்த மணிஸ்ரேணி கணத்கோட்டீர மண்டிதா. குருவிந்த மணிகள் பதிக்கப்பட்டதான கிரீட்டம்ங்கிறார் லலிதாசனாமத்தில் மார்க்கண்டேயர். குருவிந்தம்னா பத்மராக கல். பத்மராகம்னு ஒரு ரத்னம். அதை ஸ்மரித்தாலே ஆசைகள்லாம் நிறைவேறிடும். அந்த கல் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கான். குருவிந்த மணிஸ்ரேணி கணத்கோட்டீர மண்டிதா. சொர்ணமயத்தினால் பண்ணப்பட்ட கிரீடத்தை வாராகி தலையில் வச்சுட்டுருக்கா. அந்த கிரீடத்துக்கு என்ன விசேஷம்னா, தலையில் கிரீட்டம் வச்சுட்டா தலையில் உள்ள கேசங்கள் மறைக்கப்படும். கேசத்தில் ஸ்திரீகள் சூட்டிக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் மறையும். கேசத்தில் புஷ்பத்தோடு தான் இருக்கணும் சுமங்கலி ஸ்திரீகள். அதனால் கேசத்தில் வச்சுருக்க புஷ்பங்கள்லாம் மறையும். இதெல்லாம் பொதுவாக விஷயங்கள். ஆனால் இது எதுவுமே மறையாமல் அந்த கிரீட்டம் காட்சி கொடுக்குமா. கிரீட்டம் சிரசில் இருக்கும். அம்பாளுடைய தலையில் சிரசில் இருந்தாலும் எதையுமே மறைக்காது. தலையில் என்ன வாரின்னு இருக்கா, தலை வாரின்னு இருக்காளா வாரிக்கலையா, ரெட்டை வகுடு எடுத்துட்டு இருக்காளா. இந்த மாதம் எழுதியிருக்கேன் தர்மசாஸ்திரத்தில், பெண்கள் 2 வகுடு எடுத்து வாரிக்காதீர்கள் சீமந்தத்துக்கு முன்னாடி. வாரிண்டா என்ன, குடும்பம் 2 படும். ஒருத்தர் யாராவது கேட்பாலோன்னு நினச்ச பொம்மநாட்டிகள் ஃபோனே வரல. பொம்மநாட்டிகள் தலையை அவுத்து போட்டுக்கா எங்கோ சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அவுத்து போட்டுனாலும் தலையிலேருந்து ஜலம் சொட்டப்படாது. முன்னெல்லாம் பயமுறுத்த மாட்டேன், இப்போ கொஞ்சம் பயத்தோடு தான் சொல்ல வேண்டியிருக்கு. தலையிலேருந்து ஜலம் சொட்டுற மாதிரி முடிஞ்சுக்காயுங்கோ. அப்படி சொட்டுறதுங்கிறது வேறு இடம். ஆத்திரை யாராக செத்து போயிட்டா ஸ்நானம் பண்ணிட்டு தலை சொட்ட வருவா. அதனால மங்களமாக ஆற்றுல இருக்கும்போது சொட்டாமல் முடிஞ்சுங்கோ. இவ்வளோ தூரம் எழுதியிருக்கேன். இப்படிலாம் பயமுறுத்தி எழுத மாட்டேன். இந்த என்னமோ அப்படி எழுதியிருக்கு. கேட்பாளோன்னு ஒரு நப்பாசை தான் இல்லையா. அதனால தலைக்கு என்ன விசேஷம்னார், கோட்டீரம். அங்கே கோட்டீரம்னு ஒரு பதம் குடித்தா. கோட்டீரம்ங்கிறது அந்த கிரீடத்தினுடைய வடிவமைப்பில் ஒரு விதம். கிரீடம் எப்படி இருக்கணும், ரவுண்டாக இருக்கணுமா, இல்லை முக்கோணமாக இருக்கணுமா, இல்லை ஒரு திரிகோணமாக இருக்கணுமா, பஞ்சகோணமாக இருக்கணுமா, எப்படி இருந்தால் எந்த வடிவமைப்பில் இருந்தால் தலையில் உள்ளதான கேசங்களோ புஷ்பங்களோ ஆபரணங்களோ மறையாமல் இருக்கணுமோ அப்படி ஒரு வடிவமைப்பு வடிக்கப்பட்ட அந்த ஷேப்புக்கு கோட்டீரம்னு பேர். கணத்கோட்டீர மண்டிதா. அதை சிரசில் வச்சுருக்காளா வாராகி. லலிதையும் வச்சுருக்கா, வாராகியும் வச்சுருக்கா. அதை சொல்கிறாருங்க. வந்தே வாராக பக்திராம் வரமணிமகுட்டாம். வர உயர்வான மணிகள் பதிக்கப்பட்டதான கிரீடத்தை வச்சுருக்கா. வித்ருமஸ்ரோத்ர பூஷாம்.
நல்ல பவழங்கள், பவழ சக்கச்சவேன்னு அந்த பவழத்தினால ஆனதான ஆபரணத்தில் காதுகளில் போட்டுருக்கா. காதில் பவழம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸ்திரீகளுக்கு காதில் பவழம் போட்டுக்கலாமா? போட்டுன்னு பார்த்ததில்லை, போட்டுக்கணுங்கிறார். காதில் என்னென்னமோ தோடு ரத்னங்கள்லாம் வச்சு போட்டுக்கிறா, பவழத்தை காதில் போட்டுக்கணுங்கிறார். வித்ருமஸ்ரோத்திர பூஷாம், அம்பாளுக்காவது போட்டு அலங்காரம் பண்ணணும், அழகு பார்க்கணும். காதில் பவழங்கள் கட்டி கட்டி போடணும். ஹார கிரைவேய துங்கஸ்தனபரணமிதாம், கிரைவேயம் அப்படின்னு ஒரு ஆபரணம். கிரைவேயம்ங்கிறது வேற, ஹாரம்ங்கிறது வேற. ஹாரம்ங்கிறது தொங்க தொங்க போட்டுக்கிறது, கிரைவேயம்ங்கிறது இந்த கழுத்தை ஒட்டி போட்டுக்கிறது. இப்போ பல பேர் அது மாதிரி போட்டுக்கிறா ஸ்டைலுக்கு இல்லையா? புருஷனே போட்டுக்கிறான், இந்த பசங்களே ஒட்டி போட்டுக்கிறான் செயினை. ஏண்டா தொங்க தொங்க போட்டுக்கப்படாதான்னு இது ஒரு ஸ்டைல் மாமாங்கிறான். முன்னெல்லாம் கழுத்தில் உத்ராட்சம் கட்டிக்கோன்னு சொல்லுவேனா எல்லாரையும். இந்த அப்படி ஒரு ஆபரணம் இருக்கான் ஸ்திரீகளுக்கு, கழுத்தை ஒட்டி போட்டுக்கிறது. அது செயின் தான் போட்டுக்கணும்ல, அது முத்து மாலை போட்டுக்கலாம், காசி மாலை போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அது கிரைவேயம்னு பேர். அது வேற, ஹாரம் வேற. கிரைவேயம் இருக்கேன்னு ஹாரம் போட்டுக்காமல் இருக்கக்கூடாது, ஹாரம் இருக்கேன்னு அது போட்டுக்காமல் இருக்கக்கூடாது. ஸ்திரீகள் அலங்காரம். இந்த வாராகி ரெண்டும் போட்டுருக்காளாம். ஹார கிரைவேய துங்கஸ்தனபரணமை தான். எத்தனை ஹாரம் போட்டுருக்கான்டார், நிறைய ஆபரணம் போட்டு போட்டு முதுகே கூணல் விழுந்துடுத்தான். ஸ்தனபரணமை தான், அத்தனை ஆபரணங்கள் போட்டுண்டு. பீத்த கௌசேய வஸ்திரம், மஞ்சள் கலரில் விசேஷம் வாராகிக்கு. வாராகின்னா ஷேப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம், மஞ்சள் தான் விஷயம். மஞ்சள் கலர் பட்டு வஸ்திரம் ஜாத்தின்னு இருக்கா. அதனால அந்த உபாசனைகளில் நாம் இதெல்லாம் உபயோகப்படுத்தணும், பூஜைகள்லையோ. அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். தேவியும் தக்ஷோர்த்வஹஸ்தே முசலமதவரம் லாங்கலம் வா கபாலம் வாமாபியாம் தாரயந்தீம் குவலய கலிதாம் ஷியாமலாம் சுப்ரசன்னாம். அழகாக உட்கார்ந்துருக்கக்கூடிய வராகமூர்த்தி, வாராகி அப்படின்னு பேருடையதான தேவதை. வைதிக ஸ்ரீயில் போன வருஷம் இதே வாராகி நவராத்திரிக்கு அட்டப்படமாக வாராகி படம் போட்டிருந்தேன். அதையே பல பேர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கா. இப்படி இந்த அவசரத்தில் அம்பாளை தியானம் பண்ணி பூஜைகள் பண்ணோம். கிரகீதோக்ர மகாசக்ரே தம்ஷ்ட்ரோத்ருத வசுந்தரே வராக ரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே. தேவி மகாத்மியத்தில் அம்பாள் பலவிதமான வடிவங்களை எடுத்துண்டு சும்பன்ட சண்டை போடுறா. எந்த வடிவத்துக்கும் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு அம்பாளுக்கு. எந்த வடிவத்தில் உள்ள சக்திக்கும் அவன் அடங்க மாட்டேங்கிறான். இந்த சண்டை முண்டாங்களோ சும்பங்களோ, அதனால மாற்றி மாற்றி தன்னை வெவ்வேறு விதமாக அலங்காரம் பண்ணி அவதாரம் பண்ணி யுத்தம் பண்ணான்னு சொல்கிறார். சப்தவிதமான மாதாக்கள், 7 விதமான தாயார் வடிவங்கள் உண்டு இல்லையா? பிரம்மாவினால் செய்ய முடியாததான காரியத்தை கூட பிரம்ம பத்னிங்கிற பெயரில், பிராமிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய அம்பாள் பண்ணுவா. மகேஸ்வரனால் செய்ய முடியாத காரியத்தை மாகேஸ்வரின்னு பேருடைய தாயாராக பண்ணுறா. அவர் பண்ணுற அதே காரியம், பிரம்மா பண்ணுற சிருஷ்டி காரியத்தை பிராமி பண்ணுறா. மகேஸ்வரம் பண்ணக்கூடிய சம்ஹார காரியத்தை மாகேஸ்வரி பண்ணுறா. குமாரன் முருகன் பண்ணக்கூடியதான அதே ஜெயம் சத்ரு சம்ஹாரத்தை இவர் பண்ணுறா. சூர சம்ஹாரத்தை கௌமாரிங்கிற பெயரில் அம்பாள் பண்ணுறா. மயூர குக்குட்டவருத்தே மகாசக்தி தரே நகே கௌமாரி ரூபசம்ஸ்தானே நாராயணி நமோஸ்து. என்ன விசேஷம்னார், அதே காரியத்தை பண்ணுறது மட்டும் இல்லை, அதே பெயரை வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அதே வடிவத்தையும் வச்சுட்டு இருக்கா. பிராமிங்கிறவள் பிரம்மா மாதிரியே இருப்பா. அப்படின்னா ஸ்திரீ விக்கிரகானா கௌஷாம்பஹாட்சரிகேதி ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி கௌஷாம்பஹாட்சரிதே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஹம்சவாகனத்தில் வரா பிராமி. பிரம்மா ஹம்சவாகனம் தானே, அன்னபட்சி வாகனம்னா பிராமிங்கிற சக்தியும் ஹம்சவாகனத்தில் வரா. ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி. அவர் பிரம்மாவாக இருக்கிறவர் என்ன, அவருடைய பெயரை வச்சுட்டு அவருடைய காரியத்தை பண்ணுறவள் அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். பிராமியாக இருந்துட்டு எப்படி அடக்கிறான்னார். கௌஷாம்பா சரிகே தேவி, கையில் குஷத்தை வச்சுட்டுருக்கா, தர்பையை வச்சுட்டுருக்கா, ஜலத்தினால புரோக்ஷணம் பண்ணுறா. ஓம் தத்சதாயிடுறான் அசுரன். சௌரியமாக படித்தா
புண்ணியாவச்சனம் பண்ணி புரோட்சணம் பண்ணுறா பாருங்க. கௌஷா அம்பஹா க்ஷரிதே தேவி. குஷம்னா தர்பை, அம்பஹானா ஜலம். தர்பையினால் தோய்க்கப்பட்ட ஜலத்தினாலேயே பல பேரை சம்மாரம் பண்ணுறா இவள் பிராமி. மாகேஸ்வரி எப்படி இருக்கான்னார், அவள் பரமேஸ்வரம் மாதிரி விஷபாரூடரா வந்து திரிசூலச்சந்திராகிதரே மகாவிருஷபவாகினி மாகேஸ்வரி ஸ்வரூபேன நாராயணி நமோஸ்துதே. திரிசூலத்தை கையில் வச்சுண்டு மகாவிருஷபத்தில் ஏறிண்டு அப்படி சம்ஹாரம் பண்ணுறா. கௌமாரி எப்படி இருக்காருன்னார், மயில் வாகனத்திலே வரா. மயூர குக்குட வருதே, குக்குட துவஜம், கோழி கொடி, சேவல் கொடி. மயூர குக்குட வருதே மகாசக்தி தரே நகே. மகாசக்தி ஆயுதத்தை கையில் வச்சுன்னு வந்து சம்ஹாரம் பண்ணுறான். வைஷ்ணவியும் அப்படிதான். சங்க சக்கர கதா சாரங்க கிரகீத பரமாஜுதே. சங்கம் சக்கரம் கதை பத்மத்தோட காட்சி கொடுக்குறவள் வைஷ்ணவி. அடுத்தது தான் வாராகி ஸ்வரூபம். அவள் எப்படி இருக்கான்னு, கிரகீதோக்ர மகாச்சக்ரேதம் முஷ்ட்ரோத்ருத வசுந்தரே வராக ரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே. உக்ரே மகாதம் கிரகீதோக்ர மகாச்சக்ரே. கையில் சக்கரம் வச்சுட்டு இருக்கா, சக்கராயுதம் வச்சுட்டு இருக்காளாம். ஏன்னா விஷ்ணுவருடைய வராகருடைய அம்சமாக இருக்கக்கூடிய வாராகி. விஷ்ணுவுக்கு சக்கரம் இல்லாமல் இருக்காது, அதனால கையில் சக்கரம் வச்சுட்டு இருக்கா. கிரகீதோக்ர மகாதமுற்றே தமுற்றோத்ருத வசுந்தரே. தித்திப்பல் காட்சி கொடுக்கறது. தித்திப்பல்லே வசுந்தரான்னு சொல்லக்கூடிய பூமியை தாங்கின்னு இருக்கா. பூமிக்கும் அப்பாற்பட்டு பூமியே தாங்கக்கூடிய தேவதை தான் வாராகி. பூமியிலேயே வந்து இருக்கக்கூடியவள் இல்லை, பூமியே தன்னுடைய தித்திப்பல்ல தாங்கின்னு இருக்கிறவா. தமுஷ்ட்ரோத்ருத வசுந்தரா வராக ரூபிணி சிவ. அதனால தான் இந்த வாராகிங்கிறவள் தான் பூமிக்கு அதிதேவதை. இருப்பிடம் வசிப்பிடம்னு சொல்கிறோமே, வசிக்கிறதுக்கு பூமி தேவை, உணவு தானிய உற்பத்திக்கு பூமி தேவை, செடி கொடிகள் வளர்கிறதுக்கு பூமி தேவை, நம்ம வசிக்கிறதுக்கு பூமி தேவை. இந்த பூமி வடிவத்தில் இருந்துட்டு பூமி மூலமாக கிடைக்கக்கூடிய சுகத்தை கொடுக்குறவள் வாராகி. அதனால் சுலபமாக புரியறதுக்காக நாம் சொல்கிறது, பூமி லாபம் வேணும்னா வாராகி உபாசனை பண்ணு. சொந்தமாக கிரகம் கிடைக்கணும், சொந்தமாக ஸ்தலம் கிடைக்கணும், வீடு வேணும். வீட்டில் பிரச்சனை, வீடு லோனில் பிரச்சனை, அண்ணா தம்பிக்குள்ளே அடிதடி, நிலத்தகராறு. இந்த நிலத்தில் அது பண்ணணுமா, தோண்டணுங்கிறான், தோண்டப்படாதுங்கிறான், தோண்டினவன டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஆராய்ச்சி பண்ணணுங்கிறான், ஆராய்ச்சி பண்ணப்படாதுங்கிறான். எத்தனை சண்டை சச்சரவை கொடுக்குறது இந்த பூமி. எல்லைங்கிறான், இதுதான் எல்லைங்கிறான், இல்லை இன்னும் 10 கிலோமீட்டர் எங்கள் தேசத்தை சேர்ந்ததுங்கிறான். சண்டை போடுறது. அவனுடைய தேசத்து மேப்பில் அவன் ஸ்டேட்டை சேர்த்துக்கிறான், பாரதம் தன்னுடைய மேப்பில் சேர்த்துக்கிறது. நிலம் வச்சுன்னு இருக்கிறவன் இந்த வரப்பு என்ன சேர்ந்ததுங்கிறான், அவன் அண்ணன் சேர்ந்ததுங்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமானது எதுன்னு பரமஹம்சர்கிட்ட போய் கேட்டாலாம். பரமஹம்சர் சொன்னார், ஒரு நிலம் வச்சுட்டு இருக்கான், 2 விவசாயி, 2 பேருக்கும் சண்டை வருது. என்ன சண்டைன்னார், 2 நிலத்துக்கும் நடுப்புற ஒரு அளவுகோல் எல்லை மாதிரி ஒரு வரப்புன்னு ஒரு பாகம் உண்டு, மேடாக இருக்கும். அது இந்த வரப்புன்னு உள்ள பகுதிக்கு அண்ணண்ட உடையது அந்த விவசாயியோடது, இந்த வரப்புக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த விவசாயியோடதுன்னு சாசனம் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த வரப்பு யாரோடதுன்னு தகராறு நடக்கிறதாம். என்ன சேர்ந்ததுங்கிறானா, அவன் என்ன சேர்ந்ததுங்கிறானா, 2 பேரும் சண்டை போடுறான். பகவான் சிரிக்கிறாராம், ஏண்டா என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமிக்கு நீங்கள் என்னடா அடிச்சுக்கிறீங்க, சண்டை போடுறேன். பூமி பூரா என்ன சேர்ந்தது, பகவான் யார் சாஸ்வதம், தூக்கின் தலையில் கட்டின்னு போகிறான் வரப்ப. இந்த பூமி சம்பந்தமான சந்தோஷம், மனசந்தோஷம், ஒரு லாபங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் வாராகி. அப்படிங்கிறத காமிக்கிறாளாம். பூமியே எனக்கு அதீனமாக தான் இருக்கு. வராக ரூபிணி சிவே நாரா தமுஷ்ட்ரோத்ருத வசுந்தரே வராக ரூபிணி சிவே நாராஜனி நமோஸ்துதே. லலிதா பரமேஸ்வரிக்கு கூட வாராகியினுடைய துணை தேவைப்படுறது. லலிதை தான் உயர்வுன்னு நாம் சொன்னோம், திரிபுர சுந்தரி லலிதை. ஆனால் வாராகியினுடைய துணையினால தான் பண்டாசுரனை அழிக்க முடிஞ்சது. பண்டாசுரனை நேரடியாக லலித சம்ஹாரம் பண்ணால் லலிதோபாக்கியாலும், ஆனால் இந்த பண்டாசுரருடைய சேனைகளில் கோஷ்டிகளில் ஏராளமான போக்கிரிகள் மந்திரிகள்லாம் இருந்தான்.
மகாதுஷ்டனான அசுரர்கள், அவர்களை சமாளிக்க முடியல லலிதையினால். நேரடியாக உள்ளவனை கூட தீர்த்து சமாளிச்சுடலாம். இந்த ரெண்டு கட்டான கீழ்நிலையிலிருந்து நொச்சு 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 தொந்தரவு கொடுக்கறது பாருங்க, இவனை சமாளிக்கிறது கட்டம். அதனால என்ன பண்ணினா வாராகியை கூப்பிட்டா, லலிதை நீ வந்து கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. இப்படி சிரமம் கொடுக்குறவன்ல விஷுக்கரன்னு ஒருத்தன். சுக்கரன்னு சொன்னால் நவக்கிரகத்தில் உள்ள சுக்கரன் இல்லை. சுக்லம்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வீரியத்தன்மை, ஒரு ரசம், அந்த வீரியத்தை மக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த அசுரன்ட்ட இருக்குது. அதனால் அவனுக்கு விஷுக்கரன்னு பேர். அவன் என்ன பண்ணுவான், தங்கிட்ட யார் சண்டை போட வரானோ அவனுங்கிட்ட உடைய சக்தியை பூரா உறிஞ்சி எடுத்துருவான், சுக்லத்தை பூரா எடுத்துருவான். அப்போ அவனுக்கு வந்து வீரியம் குறைஞ்சி உற்சாகம் போடும். இவனை சமாளிக்க முடியல, வராகியை கூப்பிட்டா, நீ சித்த வந்து ஒத்தாசை பண்ணு. எப்படி உற்பத்தி பண்ணான்னா, லலிதை தான் மூலஸ்தானம், லலிதைகிட்டே தான் எல்லாரும் உண்டாகிறது. லலிதையினுடைய பானங்கள் சண்டை போடணும்னா அம்பு வில்லு வேணுமோ இல்லையோ, அம்புக்கு தனுசுன்னு பேர், வில்லுக்கு பானம்னு பேர். 5 பானங்கள் வச்சுருக்கா. இந்த பஞ்ச பானத்திலேருந்து வாராகியை உற்பத்தி பண்ணினா திடீர்னு வரணுமே, ஏதோ ஒரு இடத்துலேருந்து தானே தோண்டணும். பஞ்சபானத்திலேருந்து லலிதையினுடைய பஞ்சபானத்திலேருந்து வாராகியினுடைய அவதாரமாகி விஷுக்கரனோட சண்டை போட்டு விஷுக்கரனுடைய பிராணனை அபகரிச்சா. விஷுக்கர பிராணஹரணே வாராகி வீரிய நந்திதா. விஷுக்கர பிராணஹரணே வாராகி வீரிய நந்திதா. விஷுக்கரனுடைய பிராணனை அபகரித்ததால் வாராகியினுடைய வீரியத்தை கண்டு சந்தோஷப்பட்டவள் லலிதா. அப்புறம் வாராகி அந்தர்தானம் ஆயிட்டா இல்லையா. இந்த வாராகியினுடைய உபாசனைகள் லலிதைக்கும் தேவைப்பட்டிருக்கு. எதிராளி ஒரு கட்டத்தில் அவனை அடக்க முடியலேன்னு ஒன்று அவன் எல்லாருடைய வீரியத்தையும் எடுக்கிறான்னு அவனுடைய பிராணனையே எடுத்துட்டான். அதனால் சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணுறதுல வாராகிக்கு காட்டிலையும் உயர்வான தேவதைகள் கிடையாது. வாராகியை உபாசிக்கிறவனுக்கு சத்ருக்களே இருக்க மாட்டா. அவனை விரோதிச்சவன் ஒழிஞ்சான். இதே நான் வைத்தீசியில் எழுதியிருக்கேன். வாராகி உபாசகன்னு ஒருத்தர் இருந்தா, அவன் ஏதோ வாராகி படத்தை வச்சு பூஜை பண்ணுறான், மந்திரத்தை ஜபம் பண்ணுறான்னு இருந்தால் தயவு செஞ்சு அவள்கிட்ட ஒரு விவகாரமும் வச்சுக்காது. ஏதாவது அவன் திட்டினா கேட்டுக்கோ, சண்டைக்கு வந்தால் வாங்கிக்கோ, அடித்தா உதச்சா வாங்கிக்கோ. எதிர்த்து பேசுகிறேன், எழுத்து சண்டை போடுறேன்னு இருந்தால் உனக்கு தோல்வி தான் கிடைக்கும், திருப்பி நடும். வாராகியை உபாசிக்கிறவனுக்கு ஆபிச்சாரம் அவங்கிட்ட ஒன்றும் பண்ணாது. வாராகி உபாசிக்கிறவர்களோட வாதாடாதேன்னு சொல்லுவான்னு பழமொழி கூட எழுதியிருக்கேன். 9 நாட்கள் கொண்டாட வேண்டியதான நவராத்திரியில் முடியலன்னா என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வியே தான். பொதுவாக 9 நாள் நவராத்திரி கொண்டாடுறோம், முடியலன்னா கடைசி 3 நாளைக்காக கொண்டாடுறோம் இல்லையா. சரஸ்வதி பூஜை அந்த 3 நாளைக்காக துர்காஷ்டமி, மகாநவமி, சரஸ்வதி பூஜை ஒண்டி கொண்டாடுறோம். 9 நாள் கொண்டாடாட்ட. அதே மாதிரி இதில் உண்டான்னார் உண்டு. கடைசி 3 நாளான்னார் இல்லை, முதல் 3 நாளான்னார் இல்லை, நடு 3 நாளான்னார் இல்லை. என்ன சுவாமி, எப்போ தான் ஒரு 9 நாள் கொண்டாட முடியாதவர்கள் எப்போ கொண்டாடணும்? ஏதாவது ஒரு நாள். எந்த ஒரு நாள்னார்? பஞ்சமி இன்னைக்கு கொண்டாடும். பஞ்சமி ஒரு நாளைக்காவது வாராகி நவராத்திரி உபாசிக்கணும். பஞ்சமி என்னைக்குன்னு 28ஆம் தேதி வருது. இது எல்லாமே நான் 1 மணி நேரம் உபன்யாசத்தை 2 பக்கத்தில் எழுதியிருக்கேன். நீங்கள் படிச்சிருந்தேன்னா உபன்யாசத்துக்கு அவசியம் இல்லை. ஒத்திரியும் படிக்க விட மாட்டேங்கிறா வாராகி. 28ஆம் தேதி இன்னைக்கு பஞ்சமி வருது. ஆஷாட மாதத்தினுடைய சுக்லபக்ஷ பஞ்சமி இன்னைக்கு வாராகி உபாசனை விசேஷம். நாம் படத்தை வச்சு பூஜைகள் பண்ணி வாராகி மந்திரங்கள் தெரிஞ்சவர்கள் மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். தெரியாதவர்கள் மந்திரம் தெரிஞ்சவர்கள்ட்ட மந்திரங்களை உபதேசம் பண்ணிக்கலாம். சத்ருபாதைகள் நிவர்த்தி ஆகிடும், ரோகங்கள் நிவர்த்தி ஆகிடும், வரவே வராது, கடன்லாம் ஒழியும், எதிராளி வாக்கை கட்டலாம். இவங்கிட்ட யாரும் எழுத்து பேச மாட்டான், இவன் சொன்ன வாக்கு பலிக்கும். இதெல்லாம் பலன். படத்தை வச்சு பூஜை பண்ணுறது, மந்திரங்களை ஜபம் பண்ணுறது. நைவேத்தியம் என்ன? 4 நைவேத்தியம் சொல்லியிருக்கா. 4 நைவேத்தியமும் டெய்லி பண்ணினா விசேஷம். முடியலன்னா ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நைவேத்தியமாக பண்ணுறோம். முதல் நைவேத்தியம் என்ன? வடை தட்டி நைவேத்தியம். வடை
வடை தான் பண்ணிகிட்டே இருக்குமே. வடை பாயசம்னார். அந்த லலிதைக்கு பண்ணக்கூடிய அம்பாளுக்கு பண்ணக்கூடிய வடை இல்லை. தோல் உரிக்காமல் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து. தோலை உரிக்கவே கூடாது, அப்படியே ஊற போட்டு மாவரைச்சி வடை தட்டணும். என்னடா சார் தோலோட வடையை சாப்பிடுதான்? அதுதான் வாராகி. பண்ணிப்பாரு. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணினா ருச்சி தன்னால் வருது. உப்பே இல்லாத பிரசாதம் உப்புளிப்பன் கோவிலில் உப்போட மாறலையா? அம்பாளுக்கு பிரசாதம் நினச்சி நீ சாப்பிட்டேன்னா ருச்சி தன்னால் வரும், பக்தி பூர்வகமாக. இதில் ஒன்றும் நீ ருச்சிக்காக பண்ணலையே, உனக்குன்னு பண்ணிக்கிறது கூடாது அம்பாளுக்கு. இன்னொரு நைவேத்தியம் என்ன? தயிர் சாதம். தயிர் சாதம் இப்போ செய்கிறது மிளகு போல், மிளகு கலந்த தயிர் சாதம். அதுவும் முடியல, சுக்கு கலந்த வெந்நீர் பானகம். வெந்நீர் இல்லை, சுக்கு பானகம். அதுவாது பண்ணுன்னார். இப்படி 4 நைவேத்தியங்கள் சொல்லியிருக்கார். இன்னொரு நைவேத்தியம் என்ன? சக்கரவள்ளி கிழங்கு. இந்த பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு எல்லாமே ஒவ்வொரு தேவதைகளுக்கு பிரீத்தி. அதெல்லாம் சுத்தம். ஸ்ராத்தத்துக்கு கொண்டு சேப்பா எல்லா கிழங்குகளையும், சில கிழங்கை தவிர சேப்பங்கிழங்குலேருந்து ஆரம்பித்து சுத்தம் எல்லாமே. பூமிக்கு அடியில் விளையிறதுல சில கிழங்குகள் சில தேவதைகளுக்கு பிரீதி. கொஞ்சம் மதுரம் இனிப்பு சேர்ந்ததான கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு, அது விசேஷம். ஹோமம் பண்ணணும்னா பூமிக்கு அடியில் இன்னொரு இதே மாதிரி கிழங்குலையே கடையில் கிடைக்காத ஒரு கிழங்கு ஒன்று இருக்குது, கோரக்கிழங்குன்னு பேர். அது சின்னதாக இருக்கும், உருண்டையாக சீடை மாதிரி அந்த அளவில் இருக்கும். அதனுடைய இது காம்பு நீட்டின்னு இருக்கும், கடையில் கிடைக்கும். கோரக்கிழங்குன்னு கேட்டால் கொடு. அதை எடுத்து இந்த திரிமதுன்னு சொல்லக்கூடிய வஸ்துவில் தோச்சு வராக மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணோங்கிறார். 108 ஆவர்த்தி பண்ணினா போகும், எல்லா காமனையும் சித்திக்கும். சொந்தமாக வீடே கிடைக்கலையா, தன்னால் தேடி வந்து கொடுப்பான். நீ எந்த ஃப்ளாட்டு வேணும்னு நினைக்கிறியோ வீட்டுக்காரனே உங்ககிட்ட வந்து நீனே வச்சுக்கோம்னோம். வராகரூபிணி சிவே நாராயணி நமஸ்துதே. 9 நாளைக்கும் பண்ண முடியலையா, பஞ்சமி இன்னைக்காவது வராக சுவாமியை வாராகி தேவதையை உபாசனை பண்ணு, பிரதட்சிண நமஸ்காரமாக பண்ணு, ஸ்தோத்திரமாவது சொல்லு. அன்னத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணலாமா இல்லை ஆறினப்புறம் வெயிட் பண்ணுமான்னு கேட்குறேன். ஊஷ்மபாகாஹி பிதரஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஊஷ்மான்னு சொன்னால் அந்த ஆவின்னு சொல்கிறோமே, சூடாக இருக்கும்போது அந்த பொருள்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆவிக்கு சம்ஸ்கிருதத்தில் ஊஷ்மானு பேர். பிதற்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிரியமாக. சமைச்சிருக்கிற பொருள் நம்ம பிண்ட பிரதானமாக கொடுக்கறத காட்டிலையும் இந்த பிண்டத்துக்காக வெடித்த சாத்துலேருந்து கிளம்பக்கூடிய சூட்டில் ஒரு புகை வருதே, அதில் பிரியமாக. ஊஷ்மபாகாஹி பிதரஹா. அதனால் கொதிக்க சாதம் வெடித்து அந்த சூட்டோடையே ஆவி பறக்க கை கொதிக்க பிண்ட உருட்டி பிண்ட பிரதானம் பண்ணுங்கிறது பிதர்களுக்கு. தேவதைகளுக்கு அப்படி பண்ணக்கூடாது, கொதிக்க பண்ணக்கூடாது. பக்தி பூர்வமாக நாம் பண்ண அனுஷ்டானம் நைவேத்தியம் பண்ணும்போது கொஞ்சம் ஆறணும். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்காக ரொம்ப ஆறணும்னு அர்த்தம் இல்லை. அந்த ஆவி வரக்கூடாது, சூட்டில் அதனுடைய புகை மேலே வரக்கூடாது. அது அடங்குற வரைக்கும் கொஞ்சம் தாமசித்து நைவேத்தியம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். குலதெய்வம் சப்த கன்னிகைகளாக ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கும். கிராம தேவதைகளில் கோவில்கள் எல்லாம் இந்த சப்த கன்னிமார்கள், சப்த மாதாக்கள்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம், தமிழில் சப்த கன்னிகைகள்னு சொல்லுவாள். ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி அப்படின்னு இந்த 7 பேரும் ஒரே கல்லில் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே திக்கை பார்க்க வச்சுருப்பா. அநேகமாக கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கும், இல்லை கோவிலில் பிராகாரத்தில் வச்சுருப்பா. சுற்றி வரும்போது அந்த சப்த கன்னிகைகளுக்கு எல்லா சுவாமிக்கும் பண்ணுற மாதிரி ஒரு அபிஷேகங்கள் பண்ணி சக்கரை பொங்கலோ பாயசமோ மதுரமான பதார்த்தங்கள் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பானக நைவேத்தியம் பண்ணணும். 7 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி புஷ்பமாலை சாத்தி வழிபடுறது. இதில் ஒன்றும் பெரிய ஒரு வழிமுறைகள்னு ஒன்றும் கிடையாது. பக்தியோட ஒரு வஸ்திரம் சாத்துறது, சிகப்பு கலரில் ஒரு ரவிக்கபிட்டோ புடவையோ எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி சாத்திடுறது, சந்தனம் போடுறது, சிகப்பு கலரில் அரளியோ சம்பரத்தையோ புஷ்பமாலை சாத்துறது, தூபதீபம் காமிச்சு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வச்சு
மதுரமான திதிப்பான பொருளாக வச்சு நைவேத்தியம் பண்ணணும். சப்த மாதாக்களுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். பல இடங்களில் இந்த கிராம கோவில்களில் சப்த மாதாக்களோடு தான் இருக்கும். மதுரை வீரனாகட்டும், ஐயனார் கோவிலில் சப்த மாதாக்கள் கட்டாயம் இருக்கும். கிராமங்களில் ஐயனார் கோவில்னு பார்க்குறோம் பாருங்க, அதில் மெயினாக இல்லாட்டாலும் ஏதோ ஒரு மூலையில் சப்த மாதாக்கள் இருக்கும். இந்த சப்த மாதாக்களை பூஜை பண்ணினா தான் ஐயனார் வழிபாடு முழுமைப்படும். ஒரு இடத்துல பிரச்சனம் பார்த்தா ஐயனார் தான் குலதெய்வம்னு வந்தது, சாஸ்தா தான் குலதெய்வம்னு வந்தது, இல்லை நீ சரியாக வழிபாடு பண்ணலேன்னா, ஸ்ரத்தையாக நான் பூஜை பண்ணுறேனேன்னா, ஒரு பெண் தெய்வத்தை விட்டுட்டேன்னா, அங்கேருந்து சுற்றி சுற்றி பார்த்தா 1 கிலோமீட்டரில் சப்த மாதா இருக்குது. இந்த கோவிலை சேர்ந்ததுங்கிறான். அது இந்த ஐயனார் கோவில்களில் சப்த மாதாக்களை வழிபட்டால் தான் ஐயனார் உபாசனை பூர்த்தியாகும். சாஸ்தாவுக்கும் சப்த மாதாக்களுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுண்டு நம்ம பரம்பரையாக எப்படி பண்ணியிருக்காரோ அப்படி வழிபாடு நடத்தி சௌரியமாக இருக்க வேண்டியது.